தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கோரையாற்று கதவணையில் ஆகாய தாமரைகள் படர்ந்து காணப்படுகிறது. ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாசன வாய்க்கால்களை முறையாக தூர் வாராததால் ஆகாய தாமரைகள் படர்ந்துள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கோரையாற்று கதவணையில் ஆகாய தாமரைகள் படர்ந்து காணப்படுவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அதை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள முத்துப்பேட்டை தாலுகா உட்பட்ட இடும்பானம் என்ற பகுதியில் உள்ள மரைக்காரர் கோரையாறு கதவணையில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆகாய தாமரை மண்டி கிடக்கின்றது. இது குறித்து பலமுறை விவசாய அக்ரித்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல. பொதுப்பணித்துறையிலும் எந்த நடவடிக்கை எடுக்காததால் கிட்டத்தட்ட 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் அந்த பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கி வருகிறது. இதன் மூலம் உடைப்பு ஏற்படும் அபாயமாக ஏற்பட்டுள்ளது. அப்போது உடைப்பு ஏற்பட்டால் அந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படும். மேலும் சம்பா பகுதியில் ஏற்கனவே தண்ணீர் திருத்துறைப்பூண்டி பகுதியில் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்கி இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா உடைப்பு ஏற்பட்டால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலையில் உள்ள விளைநிலம் பாதிக்கப்படும். விவசாய பயிர்களும் பாதிக்கப்படும். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை சுற்றில 20க்கும் மேற்பட்ட, அதாவது இடையூர், சங்கந்தி, மருதப்பட்டினம், மருதவனம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீடுகளை வெள்ளம் சூழ் நிலை ஏற்பட்டால் பொதுமக்களும் பாதிக்கப்படுவதால் என்ற நிலையில் ஏற்பட்டுள்ளது. இதுவரை எந்த அதிகாரிகளும் அதை பார்க்கவில்லையாம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி இன்று அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி மரைக்காரர் கோரையாற்றில் தேங்கியுள்ள ஆகாய தாமரையை நடு ஆற்றில் இறங்கி தண்ணீர் தேங்கியுள்ள நடு ஆற்றில் இறங்கி உயிரையும் பணயம் வைத்து அவர்களே அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு தண்ணீர் தேங்காமலும் ஆகாய தாமரை அகற்றும் பணியில் ஈடுபட வேண்டும். இல்லை என்றால் கதவணை உடைந்து கிராமங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் பெரிய உயிர் சேதம் ஏற்படும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.